இல்லாமல் பயப்படாமல் உடைய அழுத்தங்களை, ஃப்ரஸ்ட்ரேஷன், உடைய கவலைகளையும் உடைய கண்ணீரையும் அவரிடத்துல சொல்லுங்கள். பாரமான உலகத்திற்கு, பாரமான உள்ளத்திற்கு பரலோகம் உதவி செய்ய காத்திருக்கிறது. இரண்டாவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். He knows your freedom. அவர் உன் வாழ்க்கையில் வந்தது நோக்கமே உனக்கு விடுதலை தர. நீ இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து, நீ இருக்கிற வியாதிலிருந்து God wants to give the freedom. எபிரேய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே உங்களை பரிசுத்தமாக்குகிறார். அது மட்டுமல்ல, எபிரேயர் 10:14 அவர் உங்களை பூரணப்படுத்த விரும்புகிறார். What is that? கவனமாய் கேளுங்கள். God wants give you freedom. முதல்ல சொன்னேன், God knows your frustration. இரண்டாவது, God wants to give you freedom. முதலாவது your frustration, இரண்டாவது your freedom. உங்களுடைய விடுதலையில, உங்களுடைய சுகத்தில, உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த அக்கறை உள்ளவர் இரட்சகர் இயேசு. முதலாவது frustration, இரண்டாவது freedom. அது எப்படி செய்கிறாரு கவனிங்க. அந்த frustration என்ன காரணம் என்றால் பாவம் காரணம். இரண்டாவது அன்பானவர்களே, அடிமைத்தனம் காரணம், sin and slavery. இன்னைக்கு இது ரெண்டு தான் மனிதன் ஆட்டி படைக்கிறது. ஆனா எல்லாம் சொல்கிற வார்த்தை, எனக்கு பாவம் இல்லை. இல்லை, sin and slavery will make you frustration. பாவமும் அடிமைத்தனமும் உங்களை கசக்கி பிழிந்து விடும். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய உறவு யாரோடு? அடிமைத்தனத்தோட, பாவத்தோட, அக்கிரமக்காரரோட? திரும்ப சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, he wants deliver from your sin. முதலாவது உங்களோட உறவு வைக்க விரும்புகிறார். அந்த உறவுக்கு முன்பதாக உன்னை விடுவிக்க விரும்புகிறார். கவனமாய் கேளுங்கள். உங்களுடைய உறவை விரும்புகிற ஒரு ஆண்டவர். அந்த உறவுக்கு முன்பதாக முதலாவது உன்னை விடுவித்து உன்னோட உறவை வைக்க விரும்புகிறார். பாவத்தோடு அல்ல, அசுத்தத்தோடு அல்ல. முதலாவது God wants deliver you, and also God wants deliver from his sin, and he wants deliver from his slavery. அதற்கு பிறகுதான் உன்னோட உறவு. உண்மைதான். அதாவது accept as I am. பாவியாக ஏற்றுக்கொள்ளுகிற கர்த்தர் உறவு வைக்க விரும்புகிறார். ஏற்றுக்கொள்வது வேறு, உறவு வைக்கிறது வேறு. என்னோடு வாழ, எனக்குள் வாழ, எனக்குள் வாழ, எனக்காக வாழ. சொல்லுகிறேன், to live in me, to live with me, to live for me. என்னோடு வாழ, எனக்காக வாழ, எனக்குள்ளே வாழ அவர் செய்கிற முதல் குறிப்பு என்னவென்றால், எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எனக்காக